இதே மாதிரி கூட நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டார் பட்டன் கூட. இந்த கூடை வந்து அடியும் நம்ம மேலேயும் எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஈஸியாகவே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கூடையில் நல்லா பெரிய கூடையாகவே வந்திருக்கு. ரோஸ் கலர் மட்டும் கொஞ்சம் வந்து பத்தாமல் இருந்தது. வேறு கூடை வயர் மிச்சம் இருந்ததில் கொஞ்சமாக நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். மற்றபடி எல்லாமே வந்து கருப்பு கலர் கொஞ்சம் மிச்சமாக தான் இருக்குது. 2 ரோல் கரெக்டாகவே இருக்கும் இந்த கூடைக்கு. இந்த கூடை எப்படி பார்க்கணும், எப்படி போடுறதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்டார் பட்டன் கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 ரோல் தேவைப்படும். நான் கருப்பு கலரில் ஒரு ரோலும் ரோஸில் ஒரு ரோலும் எடுத்திருக்கேன். இதிலே போட பார்ப்போம். இதிலே முடிஞ்சால் லாஸ்ட்டாக பத்தலைன்னா கொஞ்சமாக வேறு வயர் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து வெட்டிடுவோம். வெட்டிட்டு பார்ப்போம். இப்போ 2 கலர்லையும் வயரை வெட்டி வச்சாச்சு. இதில் வந்து 7.25 அடியில் நான் வந்து மொத்தம் 25 வயர் வந்து வெட்டியிருக்கேன். 16 வயர் வந்து ரோஸ் கலரில் வெட்டிக்கங்க. அதுக்கப்புறமா கருப்பில் 9 வயர் வெட்டிக்கங்க. ஒரே அளவு தான், ரெண்டுமே 7.25 அடி தான். ஆனால் இதில் வந்து 9 வயர் வெட்டிக்கங்க. இந்த மாடலுக்காக நம்ம தனித்தனியாக கொஞ்சம் கம்மியாக வெட்டிக்கணும். இதில் வந்து 9 வயர், இதில் வந்து 16 வயர், மொத்தம் வந்து 25 வயர் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லா வயரையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி இணைக்கிறதுன்னு பார்த்துக்குவோம். இதில் வந்து 9 வயர் வெட்டியிருக்கோம். ரோஸில் வந்து 16 வயர் வெட்டியிருக்கோம். அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றா மடித்து மடித்து நம்ம போட்டுக்குவோம். இப்போ கம்மியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். 9 வயர் வெட்டியிருக்கீங்கல்ல, அந்த வயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை தான் இணைக்க போகிறோம். சாதா முடிச்சு தான் எப்போவும் மாதிரி. ஆனால் மாற்றங்கள் வந்து ஒரே மாதிரி வராது. அது ஒரு மாதிரியாக நம்ம இணைக்கணும். கருப்பு கலர் வயரை எடுத்து நம்ம 2ஆக மடித்து வச்சுருக்கோம். இதில் வந்து சுத்து வயர் இருக்குது பாருங்கள். அந்த கருப்பு கலரில் சுத்து வயர் நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ரோஸில் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து நம்ம குறைச்சி விட்டுக்கலாம். இந்த பாதியாக மடிச்சிருக்கிறத நம்ம குறைச்சி கொஞ்சம் விட்டுக்கலாம். ஓரம் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. அதனால் இந்த அளவுக்கு ஒரு 1/4 அடி நம்ம குறைச்சி விட்டுக்கலாம். சுத்து வயர்ல இருந்து வர்ற வயர்ல நம்ம குறைச்சி விடணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கலர் வந்து நீங்களா எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு திக்கு கலர், ஒரு லைட் கலர், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கூடைக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நம்ம எப்போவும் மாதிரி சரி பார்த்து சரி பண்ணிக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் நீளமாக இருக்குது, நம்ம எடுத்து விட்டுக்கிறோம். இப்போ வந்து ரோஸ் கலர் 2 இதை நம்ம இணைச்சிக்கணும். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நம்ம எப்போவும் மாதிரி இப்படி போட்டுட்டு, இது வந்து ஸ்டார் பட்டன் கூடனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே வரும். நம்ம 2 ரோல் எப்படி போட்டால் பெருசாக வருமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக வரும். சீக்கிரமாகவும் நம்ம மேலே ஏற்றிடலாம். இப்போ 2 முடிச்சு ரோஸ் கலர் இணைச்சிருக்கேன். இப்போ திரும்பவும் ஒரு கருப்பு கலர் இணைச்சிக்க போகிறோம்.
இப்போ திரும்பவும் 2 ரோஸ் எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் முடிய இதே மாதிரி தான் வரும். கரெக்டாக நீங்கள் இணைச்சிக்கிட்டே வந்துடுங்க. வயர் வந்து இதே அளவுக்கே 7.25 அடியே வெட்டிக்கங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. போடும்போது நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் மேலே வரைக்கும் நம்மளுக்கு வயர் கரெக்டாக பத்தும். நீங்கள் லூஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வயர் நிறைய இழுக்கும். இப்போ அடுத்ததாக கருப்பு. இதே மாதிரி நீங்கள் கடைசி முடிய ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சரி பார்த்தும் வச்சுருங்க. இந்த மாதிரி சரி பார்த்தும் வச்சுருங்க. இப்போ வந்து 25 வயரையும் நம்ம வந்து இணைச்சாச்சு. இதே மாதிரி தான் இணைச்சிக்கணும். ஒரு கருப்பு 2 ரோஸு, ஒரு கருப்பு 2 ரோஸு, அதே மாதிரியே நீங்கள் இணைச்சிக்கோங்க. இணைச்சிட்டு இதே அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்ம முன்னாடி நான் கொஞ்சம் குறைச்சி விட்டுருக்கோம், அதனால இதே அளவு விடுறேன். நீங்கள் அப்படி குறைச்சி விடலைன்னா இந்த வயர் ஏதாவது ஒரு வயர் இருக்குப்பாங்க பக்கத்தில், அந்த வயர் அளவுக்கே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு இப்போ கருப்பு மாற்றி மாற்றி போட வேண்டியது இருக்கும், அதனால் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கருப்பில் நம்ம போடக்கூடாது, ரோஸில் தான் நம்ம போட போகிறோம். ரோஸில் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதே அளவுக்கு விடணும். நம்ம ஏற்கனவே விட்டுருக்கோம் பாருங்க, அதே அளவுக்கே நம்ம விட்டுக்கலாம். ஒரு தடவை மட்டும் நம்ம கவனமாக பார்த்து விட்டுட்டோம்னா அதே அளவுக்கு வச்சு வச்சு நம்ம போட்டுகிட்டே வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சுற்றி இந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கோங்க 2வது வரிசைய. இந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து உள் வயர் வச்சு விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வரிசைக்கு உள் வயர் வைக்காம விட்டுருக்கோம். அது வந்து இணைக்கும் போது கொஞ்சம் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால அதில் வைக்கலை. நான் வந்து இதில் வந்து வச்சுக்கிறேன். அது வந்து சொருகி விட்டுருவேன். எந்த கலர் இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற கலரில் எந்த கலர் இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம சொருகி விட்டுக்கணும். இந்த மாதிரி, அதாவது இந்த பக்கம் பள்ளமான பகுதி வந்து இந்த சைடில் வரணும். இப்படி இது ரெண்டும் ஒட்டி வரணும். இந்த மாதிரி இருக்கும். நான் போட்ட பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தடுத்த முடிச்சு வந்து நம்ம எப்போவும் மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியதான். இதுக்கு விட குட்டியான வயர் இருந்தால் கூட வைக்கலாம். நான் ரொம்ப குட்டியான வயர்லாம் தூக்கி போட்டுட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற வயர் மட்டும்தான் வச்சுருக்கேன். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு இது வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா சொருகி விட்டுறலாம். ஃபுல்லாக முடிச்சோடனே எல்லா வயரையும் எடுத்து நம்ம அப்படியே ஃபுல்லாக சொருகி விட்டுறலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சாலும் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, இதே மாதிரி சொருகி விட்ட மாதிரியே வந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ நம்ம எப்படி இணைச்சோமோ ரோஸ் கலர் கருப்பில் ஒரு முடிச்சு 2 வயர் எடுத்து ரோஸில் இணைச்சோம், அதே மாதிரி தான் இந்த அடியோட அகலத்துக்கும் அதே மாதிரி தான் வரும். இதே மாடலில் தான் நம்ம போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார் பட்டன் வந்து நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும்.
இப்போ இந்த வரிசையை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து முடிச்சாச்சு. உள் வயர் வச்சு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதே அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா அதே இடத்துல 2 வரிசை, இப்போ வந்து ரோஸ் கலரில் 2 வரிசை போடணும். அதனால் நான் இன்னொரு தடவையும் ரோஸ் கலரில் 2 வரிசையாக போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த வரிசை வந்து இதுதான். ஒரு அடையாளத்துக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் மாறி மாறி வரும். நம்ம போடும்போது ஒரே பக்கமாகவே போட்டுட்டு போயிட்டோம்னா மேலே போடும்போது உங்களுக்கு வயர் பத்தாது. அதனால் மாற்றி மாற்றி தான் போடணும். இப்போ வந்து இந்த பக்கம் 2 வரிசை நம்ம ரோஸ் கலர் போட்டுருவோம். அடுத்ததாக இந்த சைடில் திருப்பி ஒரு 2 வரிசை இதே மாதிரி தான் உள் வயர் வச்சு நம்ம போட்டு விட்டுருவோம். அதே மாதிரியே போட்டுக்கோங்க. இப்படியே இதே போட்டு முடிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம 2 வருஷம் வரைக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு இதே அளவுக்கு வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த முடிச்சு வந்து இதுதான். இந்த சைட்லேயும் ஒரு முடிச்சு போட்டு நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த சைடுக்கு திருப்பிக்கங்க. இப்போ இந்த சைடில் எப்படி நீங்கள் 2 வருஷம் போட்டீங்களோ அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் 2 வருஷம் போட்டுக்கோங்க. இதே அளவுக்கு தான் நம்ம வந்து போடணும். வயர் வந்து இதே அளவுக்கு ஒரே அளவாக விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட்லையும் 2 வருஷம் போட்டு முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து திரும்பவும் காட்டுறேன். 2 சைட்லையும் நம்ம ரோஸ் கலரில் 2 வரிசைகள் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக கருப்பு கலரில் நம்ம இந்த சைடில் ஒரு வரிசையும் இந்த சைடில் ஒரு வரிசையும் போடணும். அதே அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததாக நம்ம 2 வரிசைகள் ரோஸில் போடுங்க. போட்டிங்கன்னா அவ்வளோதான். அடி வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மேலே ஏற்றுறது தான் எப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இந்த வரிசையும் முடிச்சிருங்க. அடுத்ததான் இந்த சைடில் திருப்பி இந்த சைடில் ஒரு வரிசையை முடிச்சிருங்க. 7 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் ஒரு கருப்பு கலர், இந்த சைடில் ஒரு கருப்பு கலர் வரிசையை போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம திரும்பவும் ரோஸ் எடுத்துக்கணும். ரோஸ் வந்து 2 வரிசை, இந்த சைடில் 2 வரிசை, இந்த சைடில் 2 வரிசை போட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அடி வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா மூளை திருப்பிட்டு நம்ம மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 வரிசை கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த சைடில் ரோஸ் கலரில் 2 வரிசை, இந்த சைடில் ஒரு 2 வரிசை, அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுகிட்டே வந்துட்டேன்னு நம்ம மேலே எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம்.
நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக போட்டுக்கிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். மொத்தம் வந்து 11 வரிசை. இப்போ வந்து 7 வரிசை நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக இங்கே ஒரு 8 வரிசை, அடுத்ததாக ஒன்று போட போகிறோம் 9. அப்புறம் இந்த சைடில் ஒரு 2 வரிசை ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம 11 வரிசைகள் வந்து அடியோட அகலம் வந்து 11 வரும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.